ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெய்ஸ் குக்கிங் கேலரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அடை தோசை எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடலைப்பருப்பு தான் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் உளுந்து, 2 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம். இட்லிக்கு யூஸ் பண்ணுற அரிசி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச பருப்பு அரிசி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா 1 மணி நேரம் பக்கம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். இது நல்லா ஊறட்டும். இப்போ இந்த அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு 2லேருந்து 3 தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் காரத்துக்கு தகுந்தாப்பில் 5லேருந்து 6 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 2 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் வரமிளகாய்க்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்க போகிறோம். நான் இன்றைக்கி குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கிரைண்டரில் அரைச்சிக்கிறேன். நான் அரைக்கிறப்போ உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அரைச்சிட வேண்டாம், அடை தோசை நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் டேஸ்ட்டுக்காக ஒரு மீடியம் சைஸ்டு வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சமாக வதக்கி சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போது இதில் தாளித்து சேர்த்துக்கலாம். அதுக்கு கடாய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதையும் மாவில் சேர்த்துக்க போகிறோம். இதில் 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம சாதாரண தோசை மாவு அளவுக்கு தண்ணி அதிகமாக சேர்த்து கரைச்சிக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த நல்லா ஒரு திக்கான மாவு பதத்துக்கு இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். 3 சில் தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், 1 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு, ஒரு சின்ன துண்டு புளி. இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு 2 பிஞ்ச் கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி இந்த தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இதில் இப்போ தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கல் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இதில் ஊற்றிக்கலாம். இந்த தோசை கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நம்ம நார்மல் தோசை அளவுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது. அடைனால இந்த மாதிரி தான் இருக்கும். இது வேகிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். ஏன்னா இதில் நம்ம பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. இதில் மேலே கொஞ்சம் நான் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இதில் எல்லா பருப்பும் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச். நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம், இது அயன் ரிச். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.